ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம். இந்த வீடியோவில் 10th சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமில் ஃபிசிக்ஸ் பாடம் 1லேருந்து 6 வரைக்கும் எந்தெந்த கொஸ்டினை படிக்கணும் நம்ம சாப்டர் வைஸாக இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 4 மார்க் 7 மார்க் கொடுத்துருக்கோம். அதோடு மிக முக்கியமாக புக் பேக் கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே வெரி மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டினுக்கு எல்லாமே மார்க் பண்ணியிருக்கோம். புக்கினில் எந்த கேள்வி பப்ளிக் எக்ஸாம் ரிப்பீட் பண்ண சான்சஸ் இருக்குன்னு அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் டாப்பர்ஸ் தயவுசெய்து நிறையா படிச்சிருப்பீங்க. இந்த கொஸ்டின் பேப்பரை டெவலப் பண்ணி ஜஸ்ட்டு ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின் எல்லாம் நீங்கள் ரீட் பண்ணிக்கலான்ட்டு. பொதுவாக ஃபிசிக்ஸில் வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு 3 1 மார்க்ஸ் வந்துடும், 3 2 மார்க்ஸ் வந்துடும், 3 4 மார்க்ஸ், ஒரு 7 மார்க்ஸ். சில சமயம் 2 மார்க்ஸ் வந்து 4 கூட கேட்கலாம். மினிமமாக 75 மார்க்குக்கு இந்த ஃபிசிக்ஸ் பார்ட்டில் மட்டும் 28 மதிப்பெண்கள் ரிப்பீட் பண்ணி கேட்குறாங்க. ஸோ தயவுசெய்து நல்லபடியாக படிங்க. கம்பல்சரி 2 மார்க் 22வது கேள்வி வந்து இந்த 6 பாடங்கள்லேருந்து தான் வருது. குறிப்பாக லெசன் 2 எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. லெசன் 4 ரொம்ப முக்கியமான பாடம். சால்வ்டு ப்ராப்ளம்லாம் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. லெசன் 6ல் சால்வ்டு ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க. E=mc² அப்ளை பண்ணக்கூடிய அந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஆல்ஃபா சிதைவு பேஸ் பண்ணி வரக்கூடிய கணக்கும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எந்தெந்த கணக்கு பார்க்குறதும் டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். PDF தயவுசெய்து செக் அவுட் பண்ணணும். அதே மாதிரி 1லேருந்து 6 பாடங்களில் சில முக்கியமான 4 மார்க் 7 மார்க்கை மட்டும் ரீட் பண்ணுறேன். நீங்கள் கொஸ்டின் பேப்பரை டெவலப் பண்ணி டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பாடம் 1 பொறுத்தளவுக்கு எந்தெந்த 4 மார்க் 7 மார்க் எதிர்பார்க்கலாம்னா, இப்போ எனர்ஜியா நிலைமம் இந்த கொஸ்டின் பல தடவை ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. நிலைமம் என்றால் என்ன, அதோடைய வகைகள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸுடைய 3 லாஸ், நியூட்டனுடைய இயக்க விதிகளை வந்து எக்ஸ்பிளனேஷன் எழுதுறது. அடுத்து நியூட்டனுடைய செகண்ட் லாவை எழுதி F=ma என்ற சமன்பாடை டெரைவ் பண்ணுறது. உந்தமாரா கோட்பாடு, ராக்கெட் ஏவுதல். இந்த கேள்வி தயவுசெய்து நீங்கள் படிச்சிருக்கணும். சார் நீங்கள் டாப்பர்ஸாக இருக்கீங்கன்னா நியூட்டனுடைய ஈர்ப்பியல் விதி கிராவிடேஷன் லா, நியூட்டன்ஸுடைய கிராவிடேஷன் லாவும் நீங்கள் படிச்சிருக்கணும். சார் பாடம் 2 பொறுத்தளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒளியின் பண்புகள், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட்டு. ரொம்ப ஒரு ஈஸியான கேள்வி தான். சார் அடுத்து வந்து கிட்டப்பார்வை தூரப்பார்வை வேறுபடுத்து, இதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கூட்டு நுண்ணோக்கி காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்புடைய ஒர்க்கிங், இந்த 3 கேள்வியுமே படிக்கணும். இந்த பாடத்தில் புக்கினில் வந்து பார்த்திங்கன்னா மனித கண்ணினுடைய அமைப்பு டாப்பர்ஸ் தயவுசெய்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி விசன் டிஃபெக்ட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது, பார்த்துக்கோங்க. இதில் எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்தை தயவுசெய்து பார்த்துக்கோங்க. ஸோ பாடம் 3 பொறுத்தளவுக்கு நம்ம வந்து புக் பேக்கில் படிக்கக்கூடிய கேள்வி 2 4 மார்க் 7 மார்க் மட்டும்தான். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனுடைய டெரைவேஷன் இருக்குது. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொஸ்டின் இருக்குது. ரியல் அண்டு அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷனை சோதனை செய்யக்கூடிய ஒரு சோதனை இருக்குது. ஸோ தயவுசெய்து படிங்க. புக்கினில் படிக்கணும்னா ஒரே ஒரு 4 மார்க் 7 மார்க் இருக்குது. எக்ஸ்பேன்ஷன் இன் சாலிட்ஸ், திடப்பொருள் ஏற்படக்கூடிய வெப்ப விரிவு. இது டாப்பர்ஸ் படிச்சு தான் ஆகணும். ஸோ 4ஆம் பாடம் எலக்ட்ரிசிட்டியில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின் 4 மார்க் 7 மார்க் இந்த பாடத்தில் ரிப்பீட் பண்ணி கேட்டுக்கிட்டே வர்றாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் வந்து ஒரு 4-5 கேள்வி இருக்குது. நீங்கள் அதை மட்டுமே படித்தா போதும். புக்கிங்கில் நீங்கள் தயவுசெய்து இந்த பாடத்தில் படிக்க வேண்டாம். அதே மாதிரி இந்த பாடத்தில் சால்வ்டு ப்ராப்ளம் தான் 2 மார்க் கம்பல்சரி இது வரைக்கும் கேட்டுக்கிட்டு வர்றாங்க. ஸோ இந்த பாடத்துலேருந்து புக்கின் வேணால் பெரிய பாடமாக இருக்கிறதுனால புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டினை படிங்க. டாப்பர்ஸ் வந்து மேக்ஸிமம் படிக்கணும். ஸ்லோ லேர்னர்ஸ் சார் இதை மட்டும் படிக்கணுமாடா மார்க் பண்ணியிருக்கோம், அதை மட்டும் படிங்க. அதே மாதிரி பாடம் 5 பொறுத்தளவுக்கு அகஸ்டிக்ஸ் பொறுத்தளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண கொஸ்டினுமே வந்து பார்த்திங்கன்னா புக் பேக்கில் வரக்கூடிய கொஸ்டின் மட்டும்தான். இப்போ எக்கோ கேட்டிருக்காங்க. எதிரொலின்னா என்ன, இந்த எக்கோவை நம்ம கேட்கறதுக்கூடிய என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது, அதனுடைய மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன இருக்குது, இந்த கேள்வி முக்கியமான கேள்வி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீஒலி அல்ட்ராசோனிக் சவுண்டு, இதை பேஸ் பண்ணி வரக்கூடிய புக் பேக் கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. புக்கில் படிக்கும்போது டாப்லர் எஃபெக்ட் படிக்கணும். டாப்லர் எஃபெக்டுடைய அப்ளிகேஷன் கண்டிப்பாக படிக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து இந்த வெலாசிட்டி ஆஃப் சவுண்டை வந்து பாதிக்குது, வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் தட் அஃபெக்டிங் வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட், வாயுக்களில் ஒளியின் திசைவேகத்தை பாதிக்கக்கூடிய காரணிகள். இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின். பாடம் 6 பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா புக் பேக்கில் 3 4 மார்க் கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபா பீட்டா காமா இதனுடைய பண்புகளை வந்து கம்பேர் பண்ணுறது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியர் ரியாக்டர், அணுக்கரு உலை என்றால் என்ன, அதனுடைய இன்றியமையாத பாகங்கள். இது 12th வரக்கூடிய அப்படி கொஸ்டின். ஸோ இந்த 2 கொஸ்டின் வந்து வெரி எக்ஸ்பெக்டட். சார் அடுத்து ஒரு கொஸ்டின் இருக்குது, கண்ட்ரோல்டு அண்ட் அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். இந்த கேள்வியை டாப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக படிக்கணும். புக்கினை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸுடைய அப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லா கேள்வியுமே டாப்பர்ஸ் நல்லா படிக்கணும். ஒரு சில வினாக்களை மட்டும் படிச்சுட்டு நம்ம முழுமையாக செண்டம் எடுக்கலாம்னா
தயவுசெய்து முடியாது. ஸோ ஸ்லோ லேர்னர்ஸ் ஒரு 70 மார்க் 80 மார்க் எடுக்கும்னா நாங்கள் முக்கியமான கொடுத்த வினாக்களை மட்டும் படித்தா போதும். ஓகேங்களா? ஸோ நல்லா படிங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் தயவுசெய்து நீங்கள் டெவலப் பண்ணி ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.